வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியாக ஒரு கம்பு உருண்டை செய்யலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸ்க்குள்ளே போகலாம். 250 கிராம் கம்பை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் பொட்டுக்கடலை, ஒரு 200 கிராம் சர்க்கரை, 3 ஸ்பூன் நெய், ஒரு 4 ஏலக்காயை பொடிச்சு வச்சுருக்கேன். வாங்க அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கம்பை போட்டுக்கலாம். கம்பை ஒரு ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 நிமிஷம் நல்லா பொரிய மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. பார்த்திங்களா, பாப்கார்ன் மாதிரி எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்களையும் போட்டு இதில் அப்படியே லைட்டாக சூடு காட்டிட்டு ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பொட்டுக்கல்லையும் கம்பையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் நான் எடுத்து வச்ச சர்க்கரையும் ஒரு டம்ளர் தண்ணியும் ஊற்றி அதோட ஏலக்காயும் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ் போதும். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூடாக இருக்கும்போதே இந்த சர்க்கரை பாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாவுக்குள்ள ஊற்றி எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஒரு கிளறிட்டு கொஞ்சம் ஆறட்டும். எப்படி உருட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு மிதமான சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தாமல் சாஃப்டாக உருட்டிக்குங்க. உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படின்னு. இந்த ஹெல்த்தியான கம்புருண்டையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.